டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இது நாங்கள் நிறைய ஸ்கூலில் வந்து இப்போது சமீபத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படி ஒரு +1 கோர்ஸ் வந்து அது சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், பயாலஜி குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்னு +1ல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ நார்மலாக இப்போ வந்து 90% நம்ம எல்லோரும் நான் பார்த்ததில் என்ன பண்ணுறீங்கன்னா, 10th ரிசல்ட் அன்றைக்கி வருது. 10th வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து மெடிசின் போகிறேன், இல்லை இன்ஜினியரிங் போகிறேன், இல்லை சிஏ பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் டிகிரி படிப்பேன், விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போகிறேன்னு பர்டிகுலராக சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் தான் எடுப்பாங்க அவங்க. ஆனால் 90% ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு ஐடியாவே இல்லை. மார்க் வரட்டும், 10th ரிசல்ட் அன்றைக்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சூஸ் பண்ணுவீங்க? மார்க் நிறையா வந்ததுன்னா 500க்கு நல்ல ஒரு 400 வந்துச்சுன்னா ஓகே, நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு. இல்லை 450க்கு மேலே எடுத்ததுன்னா பயாலஜி குரூப் எடு. ஓகே, மார்க் ரொம்ப கம்மியாக 300 இருந்ததுன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடு. ஆக்சுவலாக அது அப்படி சூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் 10th ரிசல்ட் வர்ற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, நான் அதை போய் எடுத்துக்கிறேன். இல்லை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஃப்யூச்சரில் வந்து ஐடி தான் நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும், ஸோ இந்த குரூப் எடுத்து உனக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்படி வந்து சூஸ் பண்ணி போகிற குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஆஃப்டர் ஜாயினிங் த +1 அந்த குரூப் மேலே வந்து அவனுக்கு பெரிய நாட்டம் இருக்காது. நம்ம எதுவும் ராங்காக சூஸ் பண்ணிட்டோமோ,